முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு திருப்பாவை பாசுரம் 4 பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவே ஆழியுள் பொக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியின் தோளுடைய பத்மநாமன் கையில் ஆழிப்போல் மின்னி பலம்புரிப்போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரைமழை போல் வாழ உலகினில் மெய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: மேகத்திற்கு அதிபதியான பர்ஜந்தனை நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலங்காலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையினால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக. விளக்கம்: ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல. எனவே பர்தஞ்சனா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள். அவனும் வந்தான். அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்துள்ளார்கள். இதுதான் திருப்பார்வையின் 4ஆம் பாசுர பாடலில் கேட்டோம். அடுத்த 5ஆம் பாடலில் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.